அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பிரேட்டிவினர்களும் வாராந்த மனாபிர் இஸ்லாம் நிகழ்ச்சியிலே அல்லாஹ்வின் கிருபையினால் 277வது வாரத்தில் உங்களை சந்திக்கிறோம். முதலாவது மக்கா முக்கர்ரமா அல் மஸ்ஜித் ஹராமுடைய ஹுத்பா. அந்த ஹுத்பாவை ஷேக் சாலிஹ் ஹமீத் ஹபிதுல்லா இருந்தார்கள். தனிநபர் சமூக சீர்திருத்தத்துக்கான சில உபதேசங்கள் என்ற தலைப்பிலே ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசதிக்கு பின்னால் அறிந்துகொள்ள அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். சொர்க்கத்தை தவிர அனைத்து அருட்கொடைகளும் அற்பமானவைதான். நரகத்தை தவிர்த்து ஏனைய சோதனைகள் எல்லாம் நமக்கு ஆரோக்கியம். நரகத்தோடு ஒப்பிடும் பொழுது சோதனைகள் நமக்கு ஒரு விமோசனம், ஆரோக்கியம் போன்று இருக்கும். அல்லாஹ் தனக்கு பொருந்தி கொண்ட விதியை அளந்த அளவை யார் பொருந்தி கொள்வாரோ அவர் அளந்ததை பொருந்தி கொண்டு வாழ்ந்து திருப்தியோடு வாழக்கூடியவர். தவறியதை நினைத்து கவலைப்பட மாட்டார், கை செய்யப்பட மாட்டார். அதே போன்று யார் தன்னுடைய தவறை மறப்பாரோ பிறருடைய தவறை பெரிதாக பார்ப்பார். யார் அதாவது ஒழுக்கம் இருக்கிறது நாம் பெறக்கூடிய அனந்தர சொத்துக்களிலே சிறந்தது. அதே போல் நற்குணம் சிறந்தவர் நம்முடைய தோழன். மன்னிப்பை நீங்கள் கடைபிடியுங்கள், நன்மையை உங்கள் ஜாஹில்கள் மடையர்களை விட்டும் புறக்கணித்து நடங்கள். 199 ஓதி முஸ்லிம்களை அல்லாஹ்வுடைய வேதத்தில் முஹம்மது வாழ்க்கை வழி சொற்களிலும் செயல்களிலும் நமக்கு புத்துணர்ச்சி பெறக்கூடிய அழகிய புத்திமதிகள் இருக்கின்றன. அதே போல் தவிர்த்து நடக்கக்கூடிய தடைகளும் இருக்கின்றன, எச்சரிக்கைகளும் இருக்கின்றன. அது உண்மையிலே ஒளிமயமான உள்ளத்தை அது வெளிப்பூட்டக்கூடியது, உள்ளத்தை வெளிப்படை செய்யக்கூடியது. அதே போன்று நம்முடைய சிந்தனை கண்களை அகக்கண்களை திறக்கக்கூடியது, உள்ளங்களை அது ஆழமாக தாக்கக்கூடிய உபதேசங்கள் இருக்கின்றன. உள்ளங்கள் எப்பொழுதுமே மனோ இச்சை அடக்குவதன் மூலம் உயிர் பெறும். பொடுபோக்கு என்பது அல்லாஹ்வுடைய உண்மையான அச்சத்தை கொண்டு இல்லாதொழியும். சோம்பேறித்தனம் என்ன செய்யும்? மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக செயல்படக்கூடிய அந்த தன்மை நம்மிடமிருந்து விரட்டிவிடும். அதே நேரம் தரக்குறைத்தல் செய்யக்கூடிய பொடுபோக்காக இருக்கக்கூடியவர் எப்பொழுதுமே தன்னுடைய தரக்குறைச்சல் இப்படி சிந்தித்தால் ஞாபகம் வந்தால் கை செய்யப்படுவார். எனவே எப்பொழுதுமே தன்னுடைய தான் செல்லும் இடத்தை நோக்கி சிந்திக்கக்கூடியவர் மிகவும் கவனமாக மனதைரியத்தோடு திடகாத்திரமாக செயல்படுவார். எனவே அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்து உங்கள் உள்ளங்களை நல்லுபதேசங்கள் மூலம் உயிர்ப்பித்துக் கொள்ளுங்கள். அதை எச்சரிக்கைகள், அதை தடைகள் மூலம் நீங்கள் மிருதுவாக்கிக் கொள்ளுங்கள். தவிர்த்து கொள்வதன் மூலம் ஞானங்களை கொண்டு நீங்கள் ஒளிவூட்டுங்கள் உள்ளங்களுக்கு. நீங்கள் உங்கள் ரப்பை மாறு செய்தால் பயங்கரமான என்னுடைய வேதனையை நீங்கள் நினைத்து பாருங்கள், அஞ்சுங்கள். எனவே நீங்கள் எப்பொழுதுமே நல்லுபதேசம் செய்யக்கூடியவர்களை நேசிக்க விரும்பக்கூடியவர்களாக இருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கூட்டத்தாரை இழித்து பேசுகிறான். அவர்களுடைய பேச்சை அவர்கள் மீது அவர்கள் பேசுகின்ற தீய வார்த்தைகளை அவர்களுக்கு எதிராக பதித்து மனநமிட்டு வைத்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே மனநமிட்டு பிறருக்கு அதாவது குர்ஆனிலே இறக்கி வைத்து அதை பிறகு மனநமிட்டு பாதுகாத்திருக்கிறார் அந்த தீய வார்த்தைகளை. அவர் சொல்றார், எங்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்வதும் உபதேசம் செய்யாமல் இருப்பதும் சமமே. உங்களுடைய புத்திமதிகள், உங்களுடைய உபதேசங்களுடைய பயான்கள், உங்களுடைய நசீஹத்துகளை நாங்கள் கேட்க நடக்க மாட்டோம். இது எங்களுடைய முன்னோர்களுடைய பண்பாடை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அவர்கள் போன்று நாங்கள் உபதேசங்களை கேட்காவிட்டால் எங்களுக்கு வேதனை நடக்காது என்று கேவலமாக சொல்லுகின்ற வார்த்தைகளை அல்லாஹ் இழிவுபடுத்தி சொல்கிறான். ஷூரா 136 ஓதி அதே இன்னொரு கூட்டத்தாரை சொல்கிறான், நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன், உங்களுக்கு தான் உபதேசம் செய்பவர்களை பிடிக்காதே, நல்லுபதேசம் செய்யக்கூடியவர்களை நசீஹத் செய்யக்கூடியவர்களை பிடிக்காதே என்று அந்த ரசூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை 79 சொல்லி, இஸ்லாமிய சகோதரர்களே, பொதுவாக யார் தன்னுடைய காலன் தவறுகள் நினைத்து வருந்தி அதை சீர் செய்து கொள்வார் அவருக்கு நன்மாராயம். அதே போன்று தக்வா இறையச்சத்தை கடைபிடித்து நல்லமல் செய்யக்கூடியவருக்கு நன்மாராயம். அதே நேரம் பாவங்கள் செய்து அதை அடுத்து நன்மைகள் செய்யக்கூடிய நன்மாராயம். எப்பொழுதுமே தன்னுடைய அற்ப துனியாவுக்காக வேண்டி யார் நல்ல நிரந்தரமான பெருமதியான ஆஹிராவை விட்டு கொடுப்பாரோ அவருக்கு நஷ்டம்தான். அதே நேரம் யார் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் மாறு செய்து தரக்குறைச்சி செய்வார் அவருக்கு கை சேதம். இந்த துனியா ஒரு பயணம். எனவே அந்த பிரயாணத்திலே நீங்கள் பிற்போட வேண்டாம், எந்த விடயங்களையும் தாமதிக்க வேண்டாம். எப்பொழுதுமே காலங்கள் கடந்து செல்வதே நமக்கு சிறந்த ஒரு புத்திமதியாக இருக்கிறது. எனவே இந்த கியாமத்தினுடைய இந்த நிகழ்வு எப்படி இருக்கும்னா, கண் சிமிட்டும் நேரம் அது போன்று இருக்கும். அதை விட குறுகிய நேரமாக இருக்கும். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து விடயங்களும் சக்தி உள்ளவன். அவ்வளவு பிரமாண்டமான கியாமத்தினாலே கண் சிமிட்டும் நேரங்களுக்குள் அல்லாஹ் நிகழ்த்தி விடுவான். நஹல் 77 எனவே எப்பொழுதுமே எங்களுடைய மரணங்கள் எங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றன, நோட்டமிட்டு கொண்டிருக்கின்றன. அதே நேரம் நம்முடைய ஆயுளை அது அறுவடை செய்து கொண்டிருக்கிறது, அது வெட்டி கொண்டிருக்கிறது. எப்படி நாம் வேளாண்மையை வெட்டுவோமோ ஆயுளை வெட்டி கொண்டிருக்கிறது, அறுவடை செய்து கொண்டிருக்கிறது. கண்கள் எல்லாம் அப்படியே கண்ணீர் இல்லாமல் காய்ந்து போயிருக்கிறது. உள்ளங்கள் நல்ல விடயங்கள் போட்டி போடுவதிலே சோர்வாக இருக்கிறது, ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது. பார்வைகள் எல்லாம் அகப்பார்வைகள் எல்லாம் குருடாகி விட்டதா, அல்லது உங்களுக்கு ஆபத்துகள் அழுத்தங்கள்
பயங்கரமான விடயங்கள் நடப்பதை அச்சம் இல்லாமல் இருக்கிறதா என்று கேட்டுவிட்டு, அல்லாஹ்வுடைய அடியார்கள், எப்பொழுதுமே உங்கள் துனியாவுடைய வாழ்க்கையை ஏமாற்றி விட வேண்டாம். நிச்சயமாக துனியாவுடைய இன்பம் அது நிரந்தரமற்றது. உங்களுடைய நீண்ட காலம் வாழ வேண்டும் என்ற அந்த ஆசை உங்களை ஏமாற்றி தாழ்த்து விட வேண்டாம். நிச்சயமாக ஆயுள் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நீங்கள் கேட்கப்படுவீர்கள், அல்லாஹ் அனுப்பிய தூதர்களை பற்றி கேட்கப்படுவீர்கள். அதே போன்று குரானை பற்றி, குரானை இறக்கியவன் பற்றி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அனுப்பிய அல்லாஹ்வை பற்றியும், குரானை பற்றியும், குரானை இறக்கிய தன்னை பற்றி அல்லாஹ் கேட்பான். ஒவ்வொரு செயல்படக்கூடியவரும் தன்னுடைய செயலுக்கு ஏற்றதை சந்திப்பார்கள், முகம் கொடுப்பார்கள். நம்முடைய ஆயுள் என்பது நம்முடைய வியாபாரத்துடைய முற்பணம், அது பிரதான ஒரு கேபிட்டல். அதே போன்று அதில் தவறிவிட்டதை ஈடு செய்ய முடியாது. அதுக்கு நாங்கள் எந்த அர்ப்பணிப்பு அதுக்கு மாற்றீடு செய்ய முடியாது. இன்று அமல் செய்யலாம், கேள்வி கணக்கு கிடையாது. மறுமையில் கேள்வி கணக்கு மாத்திரம் நடக்கும், அமல் செய்யும் சந்தர்ப்பம் கிடையாது. எனவே நீங்கள் கபருடைய பயங்கரங்களுக்காக முன்னேற்பாடு செய்யுங்கள். மலக்கை சந்திப்பதற்காக வேண்டி, அதேபோல் மலக்குடைய கேள்விக்கு பதிலளிக்க தயாராகுங்கள். யார் தன்னுடைய அந்த நன்மையற்ற வலது கருத்து கொடுக்கப்படுவார்? யாருக்குத்தான் இடது கையில் நன்மை தீமை கிடைக்கும்? நன்மைகள் அதிகரித்தால் வலது கையிலும், தீமைகள் அதிகரித்தால் இடது கையிலும் யார் யாரே கிடைக்கும் என்று போய் பார்த்தால் தான் தெரியும். எனவே சகோதரர்களே, நீங்கள் இப்பொழுது உங்களால் சிந்தித்து செயல்பட முன்திட்டம் தீட்டிக்கொள்ள முடியுமான சந்தர்ப்பத்தில் இருக்கு. எனவே அல்லாஹ்வுடைய பின்வரும் ஆயத்தை நீங்கள் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அன்கபூத் 13வது வசனம், அவர்கள் அவருடைய சுமைகளை நிச்சயம் சுமக்க வேண்டும், அதோடு சேர்த்து இன்னும் பல சுமைகளை, பாவச் சுமைகளை சுமக்க வேண்டும். கியாமத் நாளிலே அவர்கள் எந்தெந்த அமல்களை சோர்வாக பொடுபோக்காக கவனமாக விட்டார்களோ அதை பற்றியெல்லாம் விசாரிக்கப்படுவார்கள். எனவே இந்த ஆயத்தை நன்கு சிந்தியுங்கள். நல்ல முறையில் சிந்தித்து நீங்கள் தன்னுடைய உள்ளத்தை பராமுகமாக்கி கொண்டவருடைய விடயத்தை பற்றி சொல்கின்ற ஆயத்தை பற்றி சிந்தியுங்கள். அதை அவருடைய மக்களுடைய உரிமைகளை பறித்து, அவருடைய சொத்துக்களை அபகரித்து உண்டு, அவருடைய சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய, அவருடைய மான மரியாதைகளை போக்கக்கூடிய அப்படியானவரை பற்றி சிந்தியுங்கள். அதுக்கு பின்னால் நீங்கள் சோஷியல் மீடியாக்களிலே சமூக வலைத்தளங்களில் ஈடுபடக்கூடிய, மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு சிந்தியுங்கள். எப்பொழுதுமே அவருடைய முழுமூச்சு அதில் ஈடுபடுகிறார்கள். எப்பொழுதுமே இப்படிப்பட்ட இந்த சோதிக்கப்பட்ட சோஷியல் மீடியா நோய் பிடித்தவர்கள் எந்த விதமான உறுதிகளும் இல்லாமல், எந்த விதமான செய்திகளை உறுதிப்படுத்தாமல், அதை கன்ஃபார்ம் பண்ணாமல், வெரிஃபை பண்ணாமல், ப்ரூவ் பண்ணாமல் அதை ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், பரப்பி கொண்டிருக்கிறார்கள். எந்த விதமான உறுதிப்பாடும் இல்லாமல் அங்கு வருகின்ற கண்டதினிடையெல்லாம் அங்கே ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள், செயல்படுத்தி கொண்டு மக்கள் மேம்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். உறுதிப்படுத்துவதில்லை, தீர விசாரிப்பதில்லை, அதை சரியாக பிழையாண்டு பார்ப்பதில்லை, நல்லது கெட்டது எதையும் பார்ப்பதில்லை. எல்லாவற்றையும் அவர்கள் பரப்புவது, ஷேர் பண்ணுவது, அவர்கள் வைரலாக்குவது, அப்லோட் பண்ணுவது, அப்டேட் பண்ணுவது அவருடைய ஒரு நோய். அப்படியான நோயில் பீடிக்கப்பட்டவருடைய நிலைமையை இந்த ஆயத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். அவர்களுடைய நிலைமையை இந்த ஆயத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். பல பாவச்சுமைகளை சுமப்பதற்கு இந்த சோஷியல் மீடியாவிலே தகாத அதை அபியூஸ் பண்ணுவது, துஷ்பிரயோகம் செய்வது ஒரு காரணமாக அமையும் என்று சொல்லி மிக முக்கியமான தலைப்பை அந்த ஆயத்தை ஒப்பிட்டுவிட்டு எல்லாவற்றையும் சிந்தித்து பாருங்கள். எப்படி இந்த நிலைமையிலே ஒரு அடியான் கியாமத் நாளிலே அந்த பதட்டத்தில் இருக்கும் பொழுது எப்படி இருக்கும்? அவன் தன்னுடைய அது செய்யாத தவறுகளையும் பிறரை செய்ய தூண்டி, தான் செய்யாத தவறுகளை தன் மூலம் பிறர் செய்து, பாவங்களை செய்து, அந்த பாவங்களை சுமக்கும் பொழுது, தான் ஈடுபடாத பாவங்களை சுமக்கும் பொழுது, பிறருடைய செயலுடைய பாவங்களை சுமக்கும் பொழுது, அதே போன்று அதை வளர்த்தது, மோட்டிவேட் பண்ணியது, பூஸ்ட் பண்ணியது, அதை ஷேர் பண்ணியது, அதை இன்னும் என்ன லைக் பண்ணியது, அதை இன்னும் என்ன ப்ரமோட் பண்ணியது, இப்படியான விடயங்கள் மூலம் பிறரையும் பாவத்தில் ஆழ்த்தி அவர்களுடைய பாவங்களையும் சேர்த்து செய்யவர்களுக்கும் கிடைக்கும். அது தெளிவதுள்ளவர்கள், அவர்களிருந்து குறைபாடு ஏற்படாது. அவருடைய பாவங்களை போன்று இவருக்கும் கிடைக்குமே. அப்படியானதை பார்த்தவர், அதை ஷேர் பண்ணியவர், லைக் பண்ணியவர், அதை செவிமடுத்தவர், அதன் மூலம் யார் யாரெல்லாம் வழிகெடுத்தாரோ அந்த வழிகட்டவர்கள், வழிகெடுக்கப்பட்டவர்கள், அதே போன்று இவருடைய பாவங்கள், யாருடைய நல்ல திடகாத்திரம மார்க்கத்துறையில் ஈடுபட்டுக் கொண்டு நல்லபடியாக ஈடுபட்டுக் கொண்டு மன தைரியங்களை குன்ற வைத்து பலகீனப்படுத்தி, அதே நேரம் சத்திய வழியவற்றவர்களை திசை திருப்பி அவர்களை அசத்தியத்தையும் மார்க்கத்துக்கு புறம்பான பொய்களையும் அவர்களுக்கு மீடியாக்கள் மூலம் அலங்கரித்து காட்டக்கூடிய இப்படிப்பட்ட இந்த சோசியல் மீடியாவிலே மூழ்கும் நோய் பிடித்தவர்களை இந்த ஆயத்தோடப்பட்டு பாருங்கள் என்று சொல்லிவிட்டு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும். சோசியல் மீடியாக்களில் பெரிய நல்ல மனிதர் போன்று தோன்றுவார், ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் மிக கெட்டவனாக இருப்பான், கேடு கெட்டவனாக இருப்பான். சோசியல் மீடியாக்களிலே நல்லவர் போன்று காட்சியளித்து அவர் உண்மையிலே கெட்ட பண்புள்ளவராக இருக்கின்றவருடைய நிலைமை எப்படி இருக்கும்? நயவஞ்சகத்தன்மை உள்ளோடு எப்படி இருக்கும்? இறமுகம் உள்ளோடு எப்படி இருக்கும்? அவருடைய பாவங்களை பரிபூர்ணமாக அவர்கள் சுமந்து கியாமத் நாளிலே யாரையெல்லாம் இவர்கள் வழிகெடுத்தார்களோ, இவருடைய நடவடிக்கைகள் மூலம், இவர்கள் பரப்பிய விடயங்கள் மூலம், செய்திகள் மூலம், வீடியோக்கள் மூலம், ஆடியோக்கள் மூலம், கருத்துக்கள் மூலம், இவர்களுடைய மக்களை திசை திருப்புகின்ற, பிரெயின்வாஷ் பண்ணுகின்ற, மூளைச்சலவை செய்கின்ற இப்படியான வார்த்தைகள் மூலம் யாரையெல்லாம் கெடுத்தார்களோ
எந்த விதமான விளக்கமும் அவருடைய தாற்பயங்கள் ஆபத்துகளை புரியாமல் அப்படிப்பட்டவருடைய பாவச்சுமைகளையும் இவர்கள் சுமப்பார்கள். எனவே இவர்கள் சுமக்கின்ற சுமை கெட்ட சுமை, பாவச்சுமை. 25வது வசனம். எனவே எச்சரிக்கையாருங்கள், கேர்ஃபுல்லாக இருங்கள், அல்லாஹ் உங்களை பாதுகாக்க வேண்டும் எல்லோரையும். இந்த சோசியல் மீடியாக்களிலே பிரைவேட்டாக இருக்கலாம், அது பப்ளிக் மீடியாக்களாக இருக்கலாம், இதில் பெருமை பேசுவது, தன்னை பீற்றுவது, தன்னை பற்றி எப்பொழுதும் பெரிதாக பேசிக்கொள்வது, தன்னை பற்றி அகங்காரம் பேசுவது, தன்னை பற்றி சுய கௌரவங்களை முன்வைப்பது, தற்பெருமையை முன்வைப்பது, மக்களுடைய ஏழைகளுடைய மனதில் உடைப்பது, தன்னுடைய விடயங்களை ஸ்டேட்டஸ் போட்டு, ப்ரொஃபைல் போட்டு, லைவ் காட்டி, தான் போகின்ற பயணங்கள், தான் சாப்பிடுகின்ற சாப்பாடுகள், தான் அடைகின்ற ஆடைகள், தான் பாவிக்கின்ற வாகனங்கள், தன்னுடைய வீடுகள் என்ற எல்லாவற்றையும் பெருமைக்காக சோசியல் மீடியாக்களிலே போட்டு ஏழைகளுடைய கஷ்டவாளிகளுடைய மனசை உடைக்கக்கூடியவர்களே கேர்ஃபுல்லாகிறங்கள், எச்சரிக்கையாகிறங்கள். இந்த சொர்க்கத்துடைய வீட்டை நாங்கள் பூமியிலே பெருமை அடிக்காதவர்களுக்கும் குழப்பம் செய்யாதவர்களுக்கும் தான் நாங்கள் வைத்திருக்கிறோம். சொர்க்கம் போக வேண்டுமா? பணிவு இருக்க வேண்டும், பெருமை இருக்கக்கூடாது, அகங்காரம் இருக்கக்கூடாது, மமதை இருக்கக்கூடாது. தக்குவாதாரிகளுக்கு தான் அழகான சிறந்த முடிவு. 83வது வசனம் சூரா கஸஸ். முஸ்லிம்களை பொதுவாக எத்தனையோ பேருடைய பண்பாடுகள் கெட்டுப்போனது சோசியல் மீடியாவால். எத்தனையோ சங்கையான கண்ணியமான குடும்பத்து பெண்கள் சீரழிந்தது சோசியல் மீடியாவால். அவருடைய வெக்கம், மானம், ரோஷம் எல்லாமே வீணாகியது சோசியல் மீடியாவில் சம்பந்தப்பட்ட பிறகு. எனவே எத்தனையோ சோசியல் மீடியாக்களிலே பெரிய தைரியசாலியாக, திடகாத்திரமுள்ள மன தைரியம் உள்ளவராக, ஸ்ட்ராங்காக தன்னை காட்டிக்கொள்வார். தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர் நோஞ்சானாக, ஒரு பலகீனராக செயல்படுகிறார். யதார்த்தத்தில் பெரிய கட்ஸ் உள்ளவராக காட்டுவார். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர் ஒரு சொல்வார்கள், இந்த அதாவது கார்ட்போர்ட் வீரர்கள் சொல்லி ரெஜிஃபோம் போன்று இருப்பார். இரும்பு போன்று சோசியல் மீடியாவிலே பேசுவார், காட்டுவார். தனிப்பட்ட வாழ்க்கையில் ரெஜிஃபோமாகவும் பஞ்சாகவும் கார்ட்போர்டாகவும் இருப்பான். அப்படிப்பட்டவன் மிக கவனமாக இருக்கவன். அப்படிப்பட்ட எத்தனையோ பேரை நாங்கள் பார்க்கிறோம். எத்தனையோ அதாவது ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கண்ணியமான எத்தனையோ பேர், அவர்களை நாங்கள் கொஞ்சம் கண்ணியமாக காட்டிக்கொள்வார்கள். அவர்களோடு சேர்ந்து கொஞ்சம் நிலவரங்களை நாங்கள் வெரிஃபை பண்ண தயாராகின்ற பொழுது பார்த்தால் அவர்களுடைய உள்ளே ஓட்டை உடைசல்களாம் இருக்கும். அவர் ஒரு கருமித்தனம் இல்லை, கொடையாளி போன்று பேசுவார், கொடையாளி பெரிய சேவகர் போன்று பேசுவார், பெரிய சமூக சேவையாளர் போன்று காட்டுவார், ஓடி ஆடி சமூகத்துக்காக பாடுபடுவோர் போன்று, பெரிய கொடையாளி போன்று, தான் எல்லாவற்றையும் செய்வது போன்றும் செலவழிப்பது போன்றும் கொடையாளி போன்ற போர்வையில் இருப்பார். தனிப்பட்ட முறையில் ஏதாவது செலவு கேட்டு போனால், ஏதாவது சேவைகளுக்கு உதவி தேடி போனால், ஏதாவது செலவினங்களை அவரிடமிருந்து பெற பார்த்தால், பணம் பெற பார்த்தால் கஞ்சனாக இருப்பார். அது சோசியல் மீடியாவுடைய ஒரு நோய். முஸ்லீம்களை பொதுவாக சோதனைகள் வரும் பொழுது ஸ்ட்ராங்காக இருப்பது, உறுதியாக இருப்பது, ஆஃபியத் நல்ல ஆரோக்கியமான காலத்தில் எல்லாருமே மக்கள் பொதுவாக சோதனை காலத்தில் உறுதியாக இருப்பது. அதே எல்லா ஆஃபியத்துடைய காலத்திலே நாங்கள் எல்லோருமே உறுதியாகத்தான் இருப்போம். சோதனை வரும்பொழுது உண்மை நிலவரம் விளங்கும், ஈமான் விளங்கும், யக்கீன் விளங்கும். எனவே நாங்கள் எல்லா சோதனைகளையும் அல்லாஹ்வுடைய கதிரை பொருந்திக் கொள்ள வேண்டும், சோதனையை பொறுத்துக் கொள்ள வேண்டும், பொறுமேற்றுக் கொள்ள வேண்டும். சரியான நேரங்கள், செழிப்பான நேரங்களில் எல்லோருமே திருப்தியாகத்தான் கூலாகத்தான் இருப்போம். எனவே நோக்கம் நிறைவேறிவிட்டால் எல்லோருமே எல்லாரும் எதிர்பார்க்கின்றபடியே நடந்தால் எல்லோரும் தன்னம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பார்கள், உரிமைக்கொள்ள இருப்பார்கள். ஏதாவது தடுமாற்றங்கள், ஏதாவது தாமதங்கள், நோக்கங்கள், தேவை நிறைவேற்றாமல் எல்லாம் தடுமாறுவார்கள், டென்ஷன் ஆகுவார்கள், பதறி போவார்கள், டிப்ரெஸ் ஆகுவார்கள், ஸ்ட்ரெஸ் ஆகுவார்கள். இதெல்லாம் யதார்த்தம். எனவே மக்கள் வெளிரங்கத்திலே எல்லோருமே நல்லவர்கள் போன்று இருப்பார்கள். தனிமையில் தான் தெரியும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள். அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் அவருடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டது, ரகசியமான அமல் எப்படிப்பட்டது. எனவே சிலருடைய மன தைரியங்கள் உயர்ந்ததாக இருக்கிறது, நல்ல உள்ளங்கள் தூய்மையானவர்கள், நல்லவர்கள் இருக்கிறார்கள். எப்பொழுதுமே ரப்புடைய ஷரீஅத் சட்டங்களை பேணக்கூடியவர்கள், கடைபிடிக்கக்கூடியவர்கள், அவர்களை போன்று நாங்கள் மாற வேண்டும், அவர்களை பின்பற்ற வேண்டும். அவருடைய செயல்பாடுகளை நாங்கள் தேடி தேடி செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியானே, எப்பொழுதுமே நீங்கள் சத்தியத்தை மக்களை திருப்திப்படுத்துவதற்காக விட வேண்டாம், மார்க்கத்தை விட்டுக் கொடுக்க வேண்டாம், மக்களை திருப்திப்படுத்த, சந்தோஷப்படுத்த. அதே போன்று நீங்கள் மக்களுடைய லைக்கை பெறுவதற்காக, மக்களுடைய வெறுப்பை பெறுவதற்காக வேண்டி நீங்கள் பச்சோந்தியாக மாற வேண்டாம், உங்களுக்கு நிறம் தீட்டிக் கொள்ள வேண்டாம், இரட்டை முகம் காட்ட வேண்டாம், எடுத்து கேட்டவாறு மாற வேண்டாம், பச்சோந்தி போன்று. எனவே ஒரு அடியானுக்கு கிடைத்த பெரும் சிறந்த பாக்கியம் என்ன தெரியுமா? வாழ்வாதாரம், ரிஸ்க் என்ன தெரியுமா? மனதுடைய நிம்மதி, மன அமைதி, அதே போன்று சிந்தனையுடைய ஒளிமயமான அறிவு, ஞானம், அதே போன்று உள்ளத்திலே நல்ல தூய்மை, அதே போன்று சிந்தனை நல்ல சீரான சிந்தனை, கலங்கமற்ற சிந்தனை. அதே நேரம் நாம் அடைகின்ற வருமானங்கள், லாபங்கள், கொள்ளை பொருட்களிலே சம்பாதிக்கின்ற வருமானங்கள், பணங்களிலே மிக சிறந்த வருமானம் என்ன தெரியுமா? நம்முடைய முதலீடு பெற்றோர்களுடைய துஆ, பெற்றோருடைய துஆ. அதேபோல் நல்ல தூய்மையான மனசுள்ள இஹ்லாஸான நண்பர், அதேபோல் மன தூய்மையுள்ள கள்ளங்கபடம் இல்லாத சகோதரர்கள், அவர்கள் தான் நமக்கு கிடைக்கின்ற வருமானங்களிலே நல்ல முதலீடுகள், நல்ல வருவாய்கள். எனவே எப்படிப்பட்ட நண்பர்கள், எப்படிப்பட்ட சகோதரர்கள் நீங்கள் இல்லாவிட்டால் உங்களை தேடுவார்கள். நீங்கள் ஏதாவது நல்ல அமல், இபாதத்துகள், தொழுகைகள், நல்ல திக்ர், திலாவத்துகளிலே
மார்க்க விடயங்களிலே பொடுபோக்காக இருந்தால் உங்களுக்கு உணர்த்துவார்கள். நீங்கள் செய்வது தவறு, நீங்கள் தொழ வேண்டும், நீங்கள் இந்த பாவம் செய்யக்கூடாது, நீங்கள் குர்ஆன் ஓத வேண்டும், திக்ர் செய்ய வேண்டும், சதக்கா கொடுக்க வேண்டும், ஜக்காத் கொடுக்க வேண்டும், ஹஜ் கடமை நீங்கள் ஹஜ் செய்ய வேண்டும், நோன்பு பிடிக்க வேண்டும் என்றெல்லாம் உங்களை உணர்வூட்டுவார்கள். உங்களுக்கு ஒரு எலாமாக செயல்படுவார்கள், அலர்ட்டாக இருப்பார்கள். அதே நேரம் அவருடைய துஆவில் உங்களை மறக்க மாட்டார்கள். இவர்கள் தான் நமக்கு கிடைக்கின்ற மிக பெரும் சொத்து என்று சொல்லிவிட்டு சகோதரர்களை பொதுவாக கஞ்சன் சொத்துக்களை சேர்ப்பான். அவருடைய சேர்த்து தானும் அனுபவிக்க மாட்டான், மற்றவர்களும் கொடுக்க மாட்டான் ஆயுளிலே, அதுக்கு மேலே யாருக்கோ போகும் அந்த சொத்து. அதே போன்று புறம் பேசக்கூடியவனுக்கான மற்றவர்களை பற்றி எப்படி குறை பேசக்கூடியவன், ஊர்வலாய் கழுவக்கூடியவன், அவன் நன்மைகள் செய்வான், ஆனால் நன்மைகளுடைய கூலிகள் எல்லாம் பிறருக்கு செல்லும். ஏன்? மற்றவர்களை பற்றி ஊர்வலாய் கழுகியதனால். அதே நேரம் கஷ்டப்பட்டு அமல் செய்திருப்பான், கேமலை தொழிலிருப்பான், தாஜ் தொழிலிருப்பான், நோன்பு பிடித்திருப்பான், ஹஜ் செய்திருப்பான், உம்ரா செய்திருப்பான், பல வேர்வைகள் களைப்புகள் தாகங்கள் எல்லாம் தவிர்த்து தாங்கிக் கொண்டு அமல் செய்திருப்பான். நன்மைகள் வேறு யாருக்கோ போகும், அவருடைய கூலி யாருக்கோ போகும். பாவத்துடைய இன்பம் இருக்கிறது, அது கூடிய சீக்கிரம் அது இல்லாதொழிந்துவிடும், ஆனால் அதனுடைய தண்டனை நிலையாக இருக்கும். அதே போன்று ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், உங்களுடைய பார்வையில் பாவம் எந்த அளவு சிறியதாக அற்பமாக சீப்பாக விளங்குகிறதோ அந்த அளவு அல்லாஹ்விடம் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் எந்த பாவத்தை சிறிதாக நினைக்கிறீர்களோ அந்த பாவம் அல்லாஹ்வுடைய பார்வையில் பயங்கரமாக இருக்கும். அதே நேரம் சிறிய பாவமாக இருந்தாலும் உங்களுடைய பார்வையில் மிகவும் பயங்கரமான பெரும் பாவமாக நினைக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய பார்வையில் அது சிம்பிளாக மாறிவிடும். என்ன அர்த்தம்? அந்த பாவம் உங்களுக்கு எழுதப்படாமல் மன்னிக்கப்பட்டு நீங்கள் தவிர்ந்து கொண்டு அந்த பாவம் உங்களுக்கு அது தண்டிக்கப்படாத ஒன்றாக நீங்கள் அதை மாற்றிக்கொள்வீர்கள். அதாவது நீங்கள் பாவங்களை அற்பமாக சிறிதாக நினைத்து செய்ய வேண்டாம். அல்லாஹ்வோடு ஒப்பிட்டு யாருக்கு நீங்கள் மாறு செய்கிறீர்கள் அவனோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது பெரிய விடயம். எனவே ஒரு மனிதருக்கு நட்பாக்கியம் கிடைத்ததற்கான அடையாளம் என்ன தெரியுமா? உங்களுக்கு நட்பாக்கியம் கிடைத்துள்ளதற்கான அடையாளம் நீங்கள் அல்லாஹ்வுக்கு வழிபடுவது. அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நல்ல அமல் செய்து இந்த அமல் கபூல் செய்யப்படுமா, ஏற்றுக்கொள்ளப்படுமா என்ற அச்சத்தோடு அமல் செய்வது. அதே நேரம் துட்பாக்கியம் என்ன தெரியுமா? பேட் லக், தரித்திரியம் என்ன தெரியுமா? துட்பாக்கியம் அது பாவங்கள் செய்து ஈடேற்றத்தை எதிர்பார்ப்பது. பாவம் செய்வது சொர்க்கத்தை எதிர்பார்ப்பது, பாவம் செய்வது விமோசனத்தை எதிர்பார்ப்பது. இதுதான் ஆகப்பெரிய தரித்திரியம், துச்சகுணம். இஸ்லாமிய அன்பர்களே, சகோதரிகளே, பொதுவாக உங்களை சிறந்தவர் நற்குணமுள்ளவர், உங்களை சிறந்தவர் குர்ஆனை கற்றபிறரை கற்றுக்கொடுவர், உங்களில் சிறந்தவர் தன்னுடைய மனைவிமார் குடும்பத்தாருக்கு நல்லவர், மக்களில் சிறந்தவர் மக்களுக்கு பயனளிப்பவர், சிறந்த நண்பர்கள் தன்னுடைய சகோதரர்களுக்கு சிறந்தவராக நல்லவராக இருப்பவர், அதே நேரம் அண்டை வீட்டாரில் சிறந்தவர் தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடியவர். உங்களில் மிகவும் சிறந்தவர் யார் தெரியுமா? உங்கள் தொழுகையில் நிற்கும் பொழுது கூட தன்னுடைய புஜத்தால் பிறருக்கு கடினமாக புஜத்தை வைத்துக்கொண்டு மற்றவர்களை நோவிக்காதவர், தொழுகையிலும் மிருதுவாக நடந்து கொள்ளக்கூடியவர். இதெல்லாம் ஹதீஸுடைய சாராம்சங்களை சொல்லிவிட்டு பொதுவாக யார் உள்ளத்தில் கப்படம் குரோதம் வஞ்சகம் இல்லாமல் இருக்கிறாரோ அவருக்கு சோமனம். அவருக்கு பிறரை எதிர்ப்பது பகைப்பது என்பது என்னவென்றே தெரியாது. அவரை சந்திக்கும் பொழுதெல்லாம் முகமலர்ச்சியோடு இருப்பார், அவருடைய பேசுவது ஒரு சந்தோஷம், அவருடைய சேர்ந்து இருந்தால் சகவாசம் கொண்டால் ஏதாவது நமக்கு பயன் கிடைக்கும், ஏதாவது பிரயோசனம் கிடைக்கும். அதே நேரம் எப்பொழுதுமே எவ்வளோ ஆயுள் நீண்டாலும் ஆயுள் குறைவானது என்று யார் புரிந்து கொள்வாரோ அவருக்கு நன்மாராயம். அவர் அந்த ஆயுளிலே மானக்கேடான விடயங்கள் செய்வதற்கோ குரோதங்கள் செய்வதற்கோ பழி வாங்குவதற்கோ பழி தீர்ப்பதற்கோ நேரம் இல்லை. நான் அமல் செய்ய வேண்டும், நான் சொர்க்கத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்ற பாணியில் செயல்படக்கூடியவருக்கு நன்மாராயம், சுபசோபனம். அவர் எப்பொழுதுமே தன்னைத்தானே விசாரணை சேவையில் ஈடுபடுவார், மற்றவருடைய குற்றங்களை துருவி தெரிய மாட்டார். அதேபோல் தனக்கு மிஸ்தாகிய தவறிய விடயங்களை அவர் மாற்றீடு செய்ய முயற்சிப்பார். எப்பொழுதுமே சகோதரோடு உள்ள தூய்மையான உள்ளத்தோடு பழகுவார், நல்ல தூய்மையான ஆத்மாவோடு பழகுவார், எப்பொழுதுமே பிறரை மன்னிக்கக்கூடிய ஆரோக்கியமுள்ள ஆத்மா உள்ளவராக இருப்பார், எப்பொழுது அழகான நடந்து கொள்ளக்கூடியவராக இருப்பார். சில விடயங்களை கண்ணு காணாத மாதிரி விட்டு விடுவார், தவறுகளை மன்னித்து வரைத்து விடுவார். அதே போன்று அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ் ரஹ்மத் செய்ய வேண்டும். உங்களுக்கு நீங்களே நலவு செய்யுங்கள், நீங்கள் உங்களுக்கு உபகாரம் செய்யுங்கள். எப்படி தெரியுமா? நல்ல அமல் செய்வதன் மூலம். அதே நேரம் உங்களுடைய பொருளாதாரத்துக்கு நீங்கள் செய்கின்ற நலவு என்ன தெரியுமா? செலவழிப்பதன் மூலம், சதக்கா ஜக்காத் கொடுப்பதன் மூலம். அதே போல் உங்களுடைய உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நீங்கள் அவருடைய தவறுகளை குற்றங்களை கண்டும் காணாதது போன்று மன்னித்து மறைத்து நடப்பதன் மூலம் உபகாரம் செய்யுங்கள். எனவே நலவு பக்கம் விரைந்து செயல்படுங்கள், நலவுகளில் போட்டி போடுங்கள், நல்ல மனிதர்களுக்கு பிரயத்தனம் காட்டுங்கள். எப்பொழுதும் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய நீங்கள் பேராவாக கொள்ளுங்கள், அல்லாஹ்வை கொண்டு உதவி தேடுங்கள். இயலாத என்ற எதையுமே நீங்கள் விட வேண்டாம், என்னால் முடியும் என்று நீங்கள் முன்வாருங்கள். பலமான முஃமின், ஹதீஸுடைய அர்த்தம் ஒரு பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த மனதைரியம் உள்ள முஃமின் அல்லாஹ்வுக்கு மிகவும் உவப்புக்குரியவர், அவர் சிறந்தவர். பலகீனமான முஃமின், எதற்கும் எனக்கு இயலாது என்று பின்வாங்கக்கூடிய முஃமினை விட ஒவ்வொருவரின் அளவுண்டு. ஈமான் இருக்கிறது, எனவே ஒவ்வொரு அளவுண்டு. அதை மிகவும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர், நல்ல மன தைரியமுள்ள திடகாத்திரமுள்ள அந்த முஃமின். எனவே ஒரு அடியானை அல்லாஹ் நேசித்தான், நேர் வழிகாட்டுவான், அவருக்கு அல்லாஹ் எல்லா விடயங்களையும் பொறுப்பேற்பான், அவர் எல்லா ஆபத்திலிருந்து பாதுகாப்பான். யார் நீண்ட பயணம் இருக்கிறது என்ற உறுதியோடு இருப்பாரோ அவர் அதற்கான தயாரிப்புகள் செய்வதில் ஈடுபடுவார் என்று சொல்லிவிட்டு ஹுத்பாவை சூரா முஃமினூன் 57 தொடக்கம் 62 வசனத்தை ஓதி இஸ்திக்ஃபார் முடிக்கிறார்கள். அதாவது நிச்சயமாக தன்னுடைய ரப்பை பயப்படக்கூடியவர்களே அவர்கள் தான் மூமின்கள் நல்லவர்கள்.
அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தங்களுடைய ரப்புடைய ஆயாத்துகளை, அத்தாட்சிகளை, வசனங்களை ஈமான் கொள்வார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தங்களுடைய இணைவனுக்கு இணை வைக்க மாட்டார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? எந்த அமலை செய்தாலும், எந்த சேவை செய்தாலும், என்ன அளவுகள் செய்தாலும், யாருக்கும் கொடுத்தாலும், என்ன அமல்கள், தொழுகைகள், இபாதத்துகள், வணக்க வழிபாடு எதில் ஈடுபட்டாலும் அவருடைய உள்ளங்கள் அஞ்சிக் கொண்டிருக்கும். என்ன அஞ்சிக் கொண்டிருக்கும்? நாங்கள் எங்கள் ரப்பின் பக்கம் மீள வேண்டுமே என்ற அச்சத்தோடு செய்வார்கள். அதை ஏற்றுக்கொள்ளப்படுமா என்ற பயத்தோடு செய்வார்கள். அவர்கள் தான் நன்மையின் பக்கம் விரையக்கூடியவர்கள், நன்மையான விடயங்களில் விரைந்து செயல்படக்கூடியவர்கள். அவர்கள் அதன் பக்கம் போட்டி போடக்கூடியவர்கள், பிறரை விட நன்மைகளிலே முந்தக்கூடியவர்கள், அதிலே போட்டுப்படக்கூடியவர்கள். நாங்கள் எந்த ஆத்மாவையும் அதற்கு முடியுமான சக்திக்கு உட்பட்டதை தவிர வேறு கஷ்டமான விடயங்களை திணிப்பதில்லை. எங்களிடத்திலே உண்மை உரைக்கக்கூடிய வேதமுண்டு, அவர்களுக்கு எந்த அநியாயம் நடக்காது என்ற ஆயத்தை இஸ்திக்பார் மறு தூண்டி மோலா ஹுத்பா முடித்துடன் ஹுத்பா ஹம்சலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால், சகோதரர்களை, உங்களுடைய சமூக ஒற்றுமையை பேணிக் கொள்ளுங்கள். எப்பொழுதுமே உங்களுடைய ஒற்றுமையிலே கரிசனையாக இருங்கள். நீங்கள் உங்களுடைய ஒற்றுமையை கலங்க விளைவுகளை தெரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுதுமே நம்மை நோட்டமிடக்கூடிய, நமக்கு மூட்டிவிடக்கூடிய, நம்மை குத்திவிட்டு கூத்து பார்க்கக்கூடிய எதிரிகள் அதிகம். நம்மை நோட்டமிட்டு கொண்டிருக்கார்கள், குத்திவிட்டு கூத்து பார்த்து பிரிக்க, சின்ன பின்னமாக்க. அதே போன்று நம்முடைய தவறுகளை நோட்டமிடக்கூடியவர்கள் அதிகம். அதே நேரம் முனாஃபிக் இருக்கிறானே, முனாஃபிக் எப்பொழுதுமே அற்பமானவைகளை, நம்முடைய மைனஸுகளை, நெகட்டிவ்களை, குறைகளை தான் பரப்புவான். நம்முடைய குறைகளை நோட்டமிட்டு கொண்டிருக்கக்கூடியவனுக்கான சிறிய சிறிய தவறுகளையும் பூதாகரமாக்குவான், ஊதி காட்டுவான், பெருசுபடுத்துவான். எனவே நீங்கள் எப்பொழுதும் வழிபட்டுங்கள், சமூக தலைமைகளை கட்டுப்படுங்கள். எனவே யார் அல்லாஹ்வுக்கு வழிபடுவதை விட்டும், தலைமைத்துவத்தை கட்டுப்படுவதை விட்டும், சமூகத்துடைய ஒற்றுமையை விட்டும் பிரிந்து தனித்து செயல்படுவாரோ, அந்த நிலைமையில் மௌத்தாகினால் ஜாஹிலியா கால, மௌட்டீக கால, அந்த மடமை கால தன்மையோடு மௌத்தாகுவார். எனவே அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் சொல்லி சலவாத் சொல்லி மருத்துவ நாயத்தை சலவாத் சொல்லினே துவா பராத்தின் சாலே ஹமீத் ஹஃபிதுல்லா அவர்கள் மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவுக்கு முட்டு விளைக்கிறார்கள்.